ஹாய் காய்ஸ், இது வந்து முருங்கைக்கீரை சாம்பார் பருப்பு சாப்பாடு காய்ஸ். இது வந்து வெங்காயம், எண்ணெய், கடுகு பொரிச்சிட்டு சோம்பு, பூண்டு, இஞ்சியெல்லாம் தட்டி போட்டு வணக்கிட்டோம் காய்ஸ். இப்போ வந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கியாச்சு. இப்போ அடுத்து கீரையும் போட்டுட்ருக்குறேன். கீரை போட்டு வதக்கிட்டுருக்கேன் காய்ஸ். கீரை ஃப்ரை ஆனதும் அடுத்தது காய்ஸ் இந்த அரிசி பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன். கீரை பாரு காய்ஸ் ஃப்ரை ஆயிடுச்சு. முருங்கைக்கீரை பருப்பு சாப்பாடு காய்ஸ். திஸ் நேம் இதெல்லாம் குழந்தைகளுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க காய்ஸ். நல்லா சத்தானது. இந்த போட்டாச்சு. நல்லா குழைய வேக வைக்கணும். 1/2 கிலோ அரிசிக்கு 2 சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வை காய்ஸ். குழக்குழன்னு தான் எடுக்கணும், ரொம்ப ட்ரையாக எடுக்கக்கூடாது. குழக்குழன்னு எடுத்திங்கன்னா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு இந்த கீரையெல்லாம் சாப்பிடும்போது வயிறு வலிக்காது. சாப்பிடாத குழந்தைகளும் சாப்பிடுங்க. பார்த்திங்களா காய்ஸ், இப்படி தான் போடணும். அது கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்களா. இனி வந்து 2-3 விசில் எடுத்துட்டா போதும். இறக்குற ஓரத்தில் காய்ஸ் உங்களுக்கு தேங்காய் பிடிச்சிச்சின்னா ஒரு கரண்டி தேங்காய் ஊற்றி அப்படியே கிண்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு சாம்பார் பொடியும் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி, முருங்கைக்கீரை பருப்பு சாப்பாடு ரெடி காய்ஸ். போட்டாச்சு. இன்னும் 2 விசில் எடுக்க போகிறேன் காய்ஸ். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு சாம்பார் பொடி காய்ஸ். அவ்வளோதான். போட்டு ஃப்ரை பண்ணி தண்ணி ஊற்றி 3 விசில் எடுத்துடலாம் காய்ஸ். உங்களுக்கு காரம் எவ்வளோமோ அவ்வளோ போட்டுக்கலாம். பச்சை மிளகா